वेदांतदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்சுபாயே. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 14 இருந்துருக்கும். சென்ற வகுப்பில் பூர்வரூப சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன சூத்திரம்? ஏங்கஹா பதாந்தா ததி அப்படிங்கிற சூத்திரம். பதாந்தாத்து ஏங்கஹா அதிபரே பூர்வரூபம் ஏகாதேசா சியாத் அப்படிங்கிறதாக பார்த்து முடிச்சிருந்தோம். அதாவது பதாந்தாத்து பூர்வரூபம்னா என்ன? ஏகார ஓகாரம் அப்படிங்கிற வர்ணங்கள். பதாந்தாத்து ஏகாராத்து அகாரே பரே ஏகாரஹ பூர்வபரயோः ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அதே மாதிரி பதாந்தாத்து ஓகாராத்து அகாரே பரே ஓகாரஹ ச பூர்வபரயோः ஸ்தானே ஏகாதேசோ பவதி. என்ன உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்தே அபி அந்தேபி, சோ பிளஸ் அயம் சூயம், தவிர நிறைய பார்த்தோம். தே பிளஸ் அத்ர தேத்ர, கோ பிளஸ் அபி கோபி, சோ பிளஸ் அவதத்து சோ வதத்து சோ அவதத்து அப்படிங்கிற மாதிரியான உதாரணங்கள் நம்ம அந்த பூர்வரூப சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நாம தெரிஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பரரூப சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நாம தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி சுபாஷிதம், இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பரரூப சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நாம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சுபாஷிதத்தை பார்த்து முடிச்சிடலாம். பாருங்க, இதுதான் அந்த சுபாஷிதம். ரூபயௌவன சம்பன்னா விஷால குலசம்பவாக வித்யாஹீனா ந சோபந்தே நிர்கந்த இவ கிம்சுகாக. ரூபயௌவன சம்பன்னா விஷால குலசம்பவாக வித்யாஹீனா ந சோபந்தே நிர்கந்த இவ கிம்சுகாக அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். ரூபயௌவன சம்பன்னா விஷால குலசம்பவாக வித்யாஹீனா ந சோபந்தே நிர்கந்த இவ கிம்சுகாக அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ. இப்போ ரூப யௌவனம், ரூபம்னா நல்ல தோற்றம், நல்ல அழகு. யௌவனம்னா இளமை, நல்ல இளம் வயது. விஷால குல சம்பவாக நல்ல குலத்தில் பிறந்து வசதியா இருக்கிறது. இப்படி இருந்தாலும் வித்யாஹீனா, ஒருவேளை படிப்பறிவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபர் இருக்கா இல்லையா, எந்த நபர் ரூபயௌவன சம்பன்னா விஷால குல சம்பவாக, அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், ரூபம் நல்ல உருவம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது, யௌவனம் நல்ல இளமை பருவம், விஷால குல சம்பவாக நல்ல உயர்ந்த குலத்துல பிறப்பு, இது எல்லாம் இருந்தும் இருந்தாலும் வித்யாஹீனா, ஒருவேளை அவளிடத்துல படிப்பறிவே இல்லை அப்படின்னா ந சோபந்தே, அவளால பிரகாசிக்கவே முடியாது. அது எப்படி காணப்படும்? அது எதுவும் கூட ஒப்பிடுறா பாருங்க. நிர்கந்த இவ கிம்சுகாஹா. கிம்சுகாஹா அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ முருங்கைப்பூ இருக்கு, பார்த்துருப்போம். முருங்கை மரம் சொல்லுவா இல்லையா, அதுலேயே கல்யாண முருங்கை அப்படிங்கிற ஒரு வகையான முருங்கை இருக்கு. கிராமங்கள்லாம் போனால் பார்க்கலாம். முருங்கையிலே நிறைய வகையான முருங்கை இருக்கு. அதுல கல்யாண முருங்கை அப்படிங்கிற ஒரு வகையான முருங்கை இருக்கான். அதுக்கு தான் கிம்சுகாஹான்னு பேர். அந்த முருங்கை பூ இருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ரம்யமா பியூட்டிஃபுல்லா இருக்குமா. ஆனா நிர்கந்தஹா,
நிர்கந்தகான்னு என்ன அர்த்தம்? வாசனை இல்லாமலே இருக்குமா அது. அது இடத்துல எந்த ஒரு வாசனையுமே வராது. நிர்கந்தா, அப்பேற்பட்ட தன்மை உடையது அந்த கிம்சுகாக. அந்த முருங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கல்யாண முருங்கைன்னு பேர் இருக்கு. அந்த கல்யாண முருங்கையின் இடத்துல பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பூலாம் கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனால் நிர்கந்த, நிர்கந்தன வாசனையே இல்லாமல் இருக்குமா. அந்த மாதிரி தான் காணப்படுவார்கள். யாரு? ரூப யௌவன சம்பன்னா விஷால குல சம்பவாக. நல்ல தோற்றம், நல்ல இளமை, நல்ல உயர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறப்பு எல்லாம் இருந்தும் கூட வித்யாஹீனா, படிப்பறிவு இல்லாமல் யார் இருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட தன்மை இருந்துமே அவர்களால் என்ன பண்ண முடியாது? ந சோபந்தே, பிரகாசிக்கவே முடியாது. அது எதை போல? நிர்கந்தா இவ கிம் சுகாஹா, எப்படி வாசனையே இல்லாத மலர், அந்த கல்யாண முருங்கைன்னு சொல்லக்கூடிய மலர்கள் பார்ப்பதற்கு அழகா இருக்குமோ, ஆனா அதனிடத்துல வந்து எந்த வாசனையுமே வராது. மலர்கள்லாம் என்ன இருக்கணும்? மலர்கள் அப்படின்னாலே அதற்கு என்ன டெஃபினேஷன், என்ன லட்சணம் அப்படின்னாக்கா, வாசனை நிறைந்ததா ஃப்ராக்ரன்ஸ் சொல்றா இல்லையா, அது இல்லாம இருக்குனாக்கா அது மலர்லயே சேர்த்திக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரூப யௌவன சம்பன்னா விஷால குலசம்பவாக வித்யாஹீனா நசோபந்தே நிர்கந்த இவ கிம் சுகாக அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். அதுதானே நம்ம பார்க்க போறது பரரூப சந்திஹி அப்படிங்கிற சந்தியை பத்தி நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்குவோம். பரரூப சந்திஹி அப்படின்னா என்ன பாருங்க. பரரூப சந்திஹி அகாரஹ பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ, அகாரஹ பிளஸ் ஓ ஈக்குவல் டு ஓ. என்ன சொல்ல வர பாருங்க. அவர்ணாந்தாத் உபசர்காத் ஏகாராதோ தாத்தோ பரே ஏகாரஹ பூர்வபரயோः ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அதே மாதிரி ஓகாராதோ தாத்தோ பரே ஓகாரஹ பூர்வபரயோः ஸ்தானே ஏகாதேசோ பவதி விருத்தேரயம் அபவாதः. இது விருத்தி சூத்திரத்துக்கு அபவாத சூத்திரமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அது வர்ற இடத்துல இது வராது, இது வர்ற இடத்துல அது வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா. ஒரு சமயத்துல ஒரு விஷயம் தான் பிரவர்த்திக்க முடியும், ரெண்டு விஷயம் அட் அ டைம்ல பிரவர்த்திக்கிறதுனா அப்ப ஏதோ ஒண்ணுக்கு இது அபவாதமா இருக்கும். ஸோ விருத்தி வர வேண்டிய இடத்துல இது வருது. அகார பிளஸ் ஏகார ஈக்குவல் டு ஏகார, அகார பிளஸ் ஓகார ஈக்குவல் டு ஓகார. இதுக்கு என்ன சூத்திரம்? ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற சூத்திரத்தை சொல்றா. ஏங்கி பரரூபம் அவர்ணாந்தாது உபசர்காது ஏங்காதோ தாத்தோ பரே பரரூபம் ஏகாதேசா சியாத் அப்படிங்கிறது அந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதுதான் இங்க அழகா கொடுத்துருக்கா இல்லையா. அவர்ணாந்தாது உபசர்காது, அவர்ணமான உபசர்க்கத்தை காட்டிலும். உபசர்க்கம்னா என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிர பர அப சம் அணு அவ நிஸ் நிர்துஸ் துர்வி ஆங் நீ அதி அபி அதிசூத் அபி பிரதி பரி உப, இதெல்லாம் பிராதயா ப்ரிஃபிக்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? உபசர்க்கம்னு பேர், கதின்னு பேர். பிராதயா உபசர்கா கதி இதெல்லாம் ஒரே பெயரை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி மொத்தம் சம்ஸ்கிருதத்தில் 22 உபசர்க்கங்கள் இருக்கு. அப்படி அவர்ணாந்தாத்து உபசர்காது, அவர்ணாந்தமான உபசர்க்கத்தை காட்டிலும் ஏகாராதோ தாதோ பரே ஏகாரஹா, எப்படி? பூர்வபரயோः ஸ்தானே ஏகாதேசோ பவதி விருத்தேஹே அயம் அபவாதா. விருத்திக்கு இது அபவாதமா இருக்கு. உதாரணம் பாருங்க, இப்ப நமக்கு இன்னும் ஸ்பஷ்டமா புரியும். இது அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம், பரரூப சந்தியினுடைய டெஃபினிஷன். இப்ப நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு இன்னும் கிளியரா புரியும். பிர பிளஸ் ஏஜதே, பிர பரப்பன்னு சொல்லுவோம். பிரன்றது ஒரு உபசர்க்கம். அது எப்படி முடியுது? அகாரமா அகாரமா முடியுது பிர. அதை காட்டிலும் ஏஜதே அப்படிங்கிற என்ன தாத்து அது அப்படின்னாக்கா, ஏகாராதவ், ஏ அப்படிங்கிற அக்ஷரத்தை அந்த தாத்துக்குனுடைய
பிகினிங்கில் அது இருக்கு. அதனால ஏகாராதௌ தாதௌ பரே என்ன வர போகிறது? ஏகாரஹா சியாத் பிர பிளஸ் ஏஜதே பிரேஜதே. இது பரரூப சந்திஹி. அகார பிளஸ் ஓகாரம், அதுக்கு என்ன உதாரணம்? உப பிளஸ் ஓஷதி. உபன்றது என்னது? பிர பர ப சம் அணு அவ நிஸ் நித் துர்வி ஆங் நீ அதி அப்பி. உப அப்படிங்கிறது ஒரு உபசர்க்கம். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஓகாராதோ தாத்தோ பரே அவர்ணான் தாத்து உபசர்காத்து ஓகாராதோ தாத்தோ பரே என்ன இருக்கு? ஓஷதி. அப்போ என்ன ரூபம் வரும்? உப பிளஸ் ஓஷதி உபோஷதி. இது ரூபம் சித்தியது. முதல்ல என்ன பார்த்தோம்? பிர பிளஸ் ஏஜதே, அது ஏகாரத்தினுடைய உதாரணம். ஓகாரத்துக்கு ஒரு உதாரணம் என்ன? உப பிளஸ் ஓஷதி உபோஷதி. அகார பிளஸ் ஓகார ஈக்குவல் டு ஓகாரம். அஸ்ய அபவாதः ஏகாராதௌ இன் தாதோः ஏது தாதோ ச பரே பரரூபம் ந கிந்து விருத்திரேவ சொன்னோம். ஏன்னா இது விருத்தேஹே அயம் அபவாதः. உப பிளஸ் ஏதி உபைதி, பிர பிளஸ் ஏததே பிரைததேன்னு ஆயிடுச்சு இல்லையா? இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா, விருத்திஹி அப்படிங்கிறதுக்கு ஸ்வயம் சித்தா தானா வந்துடும். ஏன்னா இது அபவாதம். எதுக்கு அபவாதம்? விருத்தி அப்படிங்கிறதுக்கு அபவாதம். எங்கெல்லாம் விருத்தி அப்படிங்கிறத பிரவேசம் பண்ணுவோம் அங்கே இதை பண்ண முடியாது. இது என்ன சூத்திரம்? ஏங்கி பரரூபம் அவர்ணாந்தாது உபசர்காது ஏகாதோ தாதோ பரே பரரூபம் ஏகாதேசா சியாத். இதனுடைய அர்த்தம் என்ன பார்த்தோம்? அவர்ணாந்தாது உபசர்காது ஏகாராதோ தாதோ பரே ஏகாரஹ பூர்வபரயோஹ, அதாவது பூர்வபரயோஹ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அடுத்தது என்ன? அவர்ணாந்தாது உபசர்காது ஓகாராதோ தாதோ பரே ஓகாரஹ பூர்வபரயோஹ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. விருத்தேஹே அயம் அபவாதः அப்படிங்கிற முதலிய நம்ம கிளியரா சொல்லிட்டு, அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம். அடுத்த சந்தி பிரகிருதி பாவஹ. இது எத்தனாவது அப்படின்னாக்கா, 8வது சந்தி. எந்த ரீதியில எந்த கிரமத்துல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னாக்கா, ஸ்வரசந்தி அப்படிங்கிற வரிசையில நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்வரசந்தியில எத்தனை விதமா பிரிக்கிறோம்? அஷ்டவிதாக, 8 விதங்களாக பிரிச்சு காண்பிச்சோம். முதல் சந்தி என் சந்தி. அதுக்கு என்ன சூத்திரம்? இகோ எனச்சி இக்கஹாஸ்தானே என் சியாத் அச்சி சம்மிதாயாம் விஷயே. அடுத்து என்ன பார்த்தோம்? ரெண்டாவது யாந்த வாந்தாதேச சந்திஹி. அதுக்கு என்ன சூத்திரம்? ஏச்சோ அயவா யாவஹ ஏச்சஹா கிரமாத் ஐயி அவ்வு ஆயி ஆவு ஏதே சிஹு அச்சி பரே. அடுத்து என்ன சூத்திரம்? அடுத்து என்ன சந்தி? குணசந்தி. குணசந்திஹி அப்படிங்கிறதுக்கு என்ன சூத்திரம் நம்ம பார்த்தோம்? 2 சூத்திரமானது பார்த்தோம் இல்லையா? அதேங்குணா ஆத்குணா. அதேங்குணான்னு சொல்லும்போது என்ன பார்த்தோம்? அத்த அத்து ஏஞ்ச குணசம்யா சியாத். ஆத்குணான்னு சொல்லும்போது அவர்ணாந்தாது அச்சிபரே பூர்வபரையோ ஏகோ குணா ஆதேசா சியாத் சம்மிதாயாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது விருத்தி சந்திஹி. விருத்தி சந்திஹி அப்படிங்கிறதுக்கு என்ன சூத்திரமா பார்த்தோம்? விருத்தி ராதைச் அண்டு விருத்தி ரேச்சி. ஆதைச்ச விருத்தி சம்யா சியாத். ஆது ஏ ஆதேச்சி பரே விருத்திஹி ஏகாதேசஸ்யாத்னு பார்த்தோம். அடுத்தது சவர்ண தீர்க்க சந்தி. 5வது சந்தி என்ன? சவர்ண தீர்க்க சந்திஹி. அதுக்கு என்ன சூத்திரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அகசவர்ணே தீர்க்கா அப்படிங்கிற அந்த சவர்ண தீர்க்க சந்திக்கு என்ன பார்த்தோம்? அகசவர்ணே தீர்க்கா அப்படிங்கிற சூத்திரத்தை நம்ம அதுக்கு பார்த்தோம். என்ன அர்த்தம்? அகஹா சவர்ணே அச்சிபரே தீர்க்கா ஏகாதேசஸ்யாத். அடுத்தபடியா 6வது பூர்வரூப சந்திஹி அப்படிங்கிறத பார்த்தோம்.
அந்த பூர்வரூப சந்திக்கு என்ன சூத்திரம்? ஏங்கஹா பதாந்தாததி, பதாந்தாத் ஏங்கஹா அதிபரே பூர்வரூபம் ஏகாதேச ஸ்யாத். அதற்கு அடுத்தபடியா இருந்த பரரூப சந்திகி இப்ப பார்த்து முடிச்சோம். ஏங்கி பரரூபம் அவர்ணாந்தாத் உபசர்காத் ஏங்காதோ தாதோ பரே பரரூபம் ஏகாதேச ஸ்யாத் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அந்த ஸ்வரசந்தி அப்படிங்கிற கிரமத்துல 8வது வகையாக இருக்கக்கூடிய சந்தி பிரகிருதி பாவ. அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு பிரகிருதி பாவ சந்தி அப்படின்னா ஆசிட்டிஸ் எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே இருக்கும். பிரிச்சாலும் சரி சேர்த்தாலும் சரி, சந்தி காரியம் பண்ணாலும் சரி சந்தி காரியம் பண்ணலனாலும் சரி, அதனுடைய சுரூபம் எப்படி இருக்கும்? ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். அதான் பிரகிருதி பாவ, உள்ளதை உள்ளபடி அப்படியே காணப்படும். நிமித்தே சத்யபி சந்தி காரியாபாவா பிரகிருதி பாவா. சந்தி அப்படிங்கிற விஷயத்தை பண்றதுக்கு காரணங்கள், நிமித்தம்னா காரணம்னு பேரு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்படி இந்தந்த வர்ணங்களுக்கு அப்புறமா இந்தந்த வர்ணங்கள் இருந்தா இது பரமா இருந்தா அது அது வரும். அந்த மாதிரி நிமித்தங்கள் இருந்தால் கூட சந்தி காரியாபாவா, அபாவம்னா கிடையாது, சந்தி காரியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சந்திக்கு என்ன பேரு? பிரகிருதி பாவா. நிமித்தே சத்யபி சந்தி காரியாபாவா பிரகிருதி பாவா. சுபாவேன அவஸ்திதி பிரகிருதி பாவா இத்யர்த்தः. as it is, சுபாவம்னா என்ன? உள்ளதை உள்ளபடி அப்படியே அதை சேர்த்தாலும் சரி பிரிச்சாலும் சரி, சுபாவேன அவஸ்திதி நிலைப்பாடு, அதுதான் பிரகிருதி பாவத்தினுடைய அர்த்தம். பிரகிருத்தியா சுபாவேன பாவா அவஸ்திதி. பிரகிருத்தியான என்ன? சுபாவேன அர்த்தம். பிரகிருத்தினா என்ன? சுபாவேன. பாவகனா நிலைப்பாடு, அவஸ்திதி. யதா அரி ஏதௌ இத்யத்ர யனோ நிமித்தஸ்ய சத்பாவேபி என்ன பிரவர்த்ததே. இங்க பார்த்தெல்லாம் என் சந்தி பண்ணலாம், ஆனா பண்ணக்கூடாது. ஏன்? அது பிரகிருதி பாவம் அப்படிங்கிறது கீழே வர்றதுனால அங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா, எனஹா நிமித்தஸ்ய, என் அப்படிக்கு நிமித்தமான காரணிகள் இருந்த போதிலும் என்ன பிரவர்த்ததே, என்னங்க வராது. அதுதான் அப்ப எப்படி இருக்கும்? அரி ஏதௌ அரி ஏதௌ அப்படி. பதாந்தே வித்யமானாம் அகார ஆகார இகார ஈகார உகார ஊகார ரிகார இத்யேதாஷாம் அகஹா ரிகாரே பரே பிரகிருதி பாவோ விகல்பேன பவதி. பிரகிருதி பாவ பக்ஷே சதி தீர்க்கஸ்வரே சஹ ரஸ்வஹ பவதி. சமாசேபி பிரகிருதி பாவோ அயம் பிரவர்த்ததே. பதாந்தே வித்யமானஸ்ய இகஹ அசவர்ணே அச்சிபரே யனாதேசஹ விகல்பேன பவதி. யனாபாவே பிரகிருதி பாவா. சில நேரங்களில் எண் வரும், வராத பட்சத்தில் பிரகிருதி பாவம் இல்லையா? பிரகிருதி பாவ பக்ஷே தீர்க்கஸ்வரஹ, வராத பட்சத்துல அப்படியே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. எங்கெல்லாம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பிரசக்தி இருக்குன்னா அது பிரசக்தி, அதை பண்ணும்போது பண்ணலாம். சரி கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா? பண்ணலனாலும் தோஷம் இல்லை, அப்படி இல்லையா? ஏன பாவே பிரகிருதி பாவா சதி தீர்க்கா சதி ரசஸ்ய பவத். சமாசேது நாயம் பிரகிருதி பாவா. இங்க சமாசமா பண்ணும்போது அங்க சமஸ்தபதமா பண்ணும்போது பிரகிருதி பாவமானது வராது. இப்படி ராஜா பிளஸ் ரிஷிஹி, பாருங்க ராஜ ரிஷிஹி இப்படி சொல்லலாம், குணசந்தி பண்ணலாம். இல்லைனாலும் ராஜ ரிஷிஹி அப்படின்னு பண்ணலாம். ராஜ பிளஸ் ரிஷிஹி ராஜ ரிஷிஹி குணசந்தி. இல்ல பண்ணாம ராஜ ரிஷிஹி அப்படியே சொன்னாலும் சொல்லலாம், கரெக்டு. குணம் பண்ணாலும் பண்ணலாம் இல்லையா? பண்ணாம இருக்க ராஜ ரிஷி, இதான் சமஸ்தம், அவ்வளவுதான். ஸோ பிரகிருதி பாவன்னும் பொழுது நிமித்தே சத்யபி, சில நேரங்களில் அதுக்கு பண்ணக்கூடிய சந்தி ஏதாவது பிரவேசிக்கக்கூடிய தகுதி இருந்ததுன்னா கூட அதை பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே உள்ளதை உள்ளபடி சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே பிரகிருதி பாவம் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். நிமித்தே சத்யபி சந்தி காரியாபாவா பிரகிருதி பாவா ஸ்வபாவேன அவஸ்திதி பிரகிருதி பாவா இத்யர்த்தः. பிரகிருத்தியா சுபாவேன, பிரகிருத்தியான சுபாவேன இத்யர்த்தः. பாவः நாம அவஸ்திதிः இத்யர்த்தः. யதா அரி ப்ளஸ் ஏதௌ இத்யத்ர யனஹ நிமித்தஸ்ய சத்பாவேபி என்ன பிரவர்த்ததே.
இல்லையா? அர்யே தௌ சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா பண்ணாம இருந்தாலும் தப்பு இல்லை. வியாக்கரணத்தை பொறுத்த வரைக்கும், வையாக்கரண அவளை பொறுத்த வரைக்கும், பாணினி மகரிஷி 3 பேர் இருக்கா. முனித்ரயம் நமஸ்கிருத்தியம் தான் சொல்லுவா இல்லையா? அப்படி அந்த 3 பேர், சூத்திரக்காரர், பாஷ்யக்காரர், வார்த்திகர் என்ன சொல்றாரோ, அவ எப்படி அதை படிச்சிருக்காளோ, எப்படி பண்ணலாம்னு சொல்றாளோ, அந்த ரீதியில பண்றது தான் நமக்கு இது உண்டு இல்லையா? என்னதான் பிரசக்தி இருந்தா கூட நம்மளால பண்ண முடியாது. அவ இந்த இந்த விஷயம் இங்க பண்ணணும்னு சொன்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இதான் ரூல்ஸ். அந்த ரீதியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரகிருதி பாவகா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட இந்த ஸ்வரசந்தியில 8 விதமான சந்திகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 8 விதமான சந்திகளையும் நாம இப்போ முடிச்சிட்டோம். வசந்த பிளஸ் ருத்து, வசந்த ருத்து, வசந்த ருத்து குணசந்தி பண்ணலாம். வருஷா பிளஸ் ருத்து, வருஷ ருத்து, வருஷ ருத்து குணசந்தி, குணம் பிரவர்த்திக்கும். ததி பிளஸ் ருத்தே, தத்யுருத்தே என் சந்தி. ஆனா பண்ணாம பிரகதி பாவம் பண்ணும்போது ததி பிளஸ் ருத்தே அப்படியே தான். ஸ்திரீ பிளஸ் ருணம், ஸ்திரீ ருணம். குரு பிளஸ் ருணம், குரு ருணம். வது பிளஸ் ருணம், வது ருணம். பித்ரு பிளஸ் ருணம், பித்ருணம். இதெல்லாம் பிரகதி பாவத்தினுடைய எக்ஸாம்பிள். ஸோ இப்படியாக இன்றைய தினம் நாம 2 விதமான சந்திகளை பார்த்தோம். இந்த 2 சந்தியோட நம்ம என்ன பண்றோம்? ஸ்வரசந்தி அஷ்டவிதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொன்னோம். அந்த 8மே நம்ம பார்த்துட்டோம், வித் சூத்திரத்தோட பார்த்துருக்கோம். அது ரொம்ப முக்கியம். அப்படி இன்றைய தினம் நம்ம பார்த்து இந்த பரரூப சந்திஹி அப்படின்னாக்கா ஏங்கி பரரூபம்ன்றது. இந்த பிரகதி பாவத்துக்கு என்ன சூத்திரம்? ரித்யகா அப்படிங்கிறது சூத்திரம். ரித்யகா அப்படிங்கிறது சூத்திரம். பதாந்தாத் அகஹ ரிதிபரே பிரகிருத்யா ஸ்யு ரஸ்வஸ்சவா சமாசோபி அயம் பிரகதி பாவः இது சூத்ரார்த்தः. ரித்யகா சூத்திரம் என்ன? ரித்யகா பதாந்தாத் அகஹ ரிதிபரே பிரகிருத்யா ஸ்யு அப்படிங்கிறது சூத்திரத்தினுடைய அர்த்தம். இப்படியாக இன்றைய தினம் 2 சந்திகளை நாம தெரிஞ்சிட்டோம். என்ன சந்தி? பரரூப சந்தி அண்டு பிரகிருதி பாவஹா. இதோட ஸ்வரசந்திஹி அஷ்டவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 விதமான சந்திகளை நாம தெரிஞ்சிடணும். நல்லா பாருங்க, எல்லாத்துக்குமே சூத்திரத்தோட தான் நடத்திட்டு இருக்கும். அதனால அந்தந்த சந்திக்கு என்ன சூத்திரம், அந்த சூத்திரத்தினுடைய விருத்தி என்ன, அர்த்தம் என்ன, உதாரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா ரொம்ப ஸ்லோவாக தான் நடத்திட்டு இருக்கோம், ரொம்ப ஃபாஸ்டாலாம் போல. காரணம் என்னன்னாக்கா ஒரு சந்தியும் நம்ம திருடப்படுத்தணும். ஏன்னா ஒரு சந்தி படிக்கும்போது இன்னொரு சந்தி மாதிரியே பிரமை ஏற்படும். அந்த பிரமையானது ஏற்படாம இருக்கணும், கவலைப்பாயாம இருக்கணும் இல்லையா? அது மாதிரி இது இருக்கே, இது மாதிரியே அது இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமிப்புல நமக்கு ஏற்படக்கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு சந்தியா பார்த்துன்னு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்த சந்தி ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்றதுனால 2 சந்தியா நாம நடத்தினோம். மற்றபடி எல்லாமே ஈஸியான விஷயங்கள் தான், சுலபமான விஷயங்கள் தான். நம்ம என்ன பண்ணணும்? அபியாசம் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ சிந்தனை பண்ணுங்கோ, அபியாசம் பண்ணுங்கோ. இது எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல பிக்சர்லாம் ஷேர் பண்ணுறேன். ஹோம்ஒர்க்கை விடாமல் எழுதி அனுப்புங்கோ. ஸோ இன்றைய தினத்திற்கான 2 சந்தியை நாம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்பில் அடுத்து வெஞ்சன சந்திகி அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்வரசந்தி 8 விதத்தை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது இதோட 3 பிரகரணமானது முடியுது. அந்த சந்திங்கிற புக்கில் 3 பிரகரணம் முடிச்சிட்டோம். அக்ஷர பிரகரணம், சந்தி பிரகரணம், ஸ்வரசந்தயா. இந்த 3 பிரகரணத்தை 3 சாப்டர் முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு 2 சாப்டர் தான் இருக்கு. அடுத்த சாப்டர் என்ன? 4வது சாப்டர் வெஞ்சன சந்திஹி. அந்த வெஞ்சன சந்தில 13 சந்தி இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் கடைசியா விசர்க சந்திஹி அப்படிங்கிற 5வது சாப்டர் கீழே ஒரு 5 சந்தி இருக்கு. ஸோ அதோட இந்த சந்தி பிரகரணம் அப்படிங்கிறது நமக்கு பூர்த்தியாயிடும். தாசன்.